துரை வைகோ எம்பி செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். ஒரு விஷயமா அனைத்தும் சாத்தியமா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை பார்க்கும்போது கண்டிப்பா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் நாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்க அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. ஆனால் மற்ற பிற இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்களா இருக்கட்டும், காங்கிரஸ் இயக்கமா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்திருக்காங்க. எதன் அடிப்படையில் ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னா, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, இங்க தொங்கு மந்திரி சபை ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்க ஒரு ஆதரவு கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம தவறு இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஐயுஎம்எல் அவங்களும் கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பொறுத்தவரைக்கும் மக்கள் பொறுத்தவரைக்கும், அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி தனிப்பெரும்பான்மை கொடுக்காட்டி கூட சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்கு இருக்குன்னா தாவேகா இன்றைக்கு சகோதரர் அவர் விஜய் அவருடைய இயக்கத்துக்கு தான் இருக்கு. அதன் அடிப்படையில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி, இந்திய அரசியல் சட்டத்தின்படி அவங்கள தான் அழைச்சிருக்கணும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க. அதற்கு பொறுத்தவரைக்கும் மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி அதை நாம் மதிக்க வேண்டும், கால அவகாசம் கொடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்படுங்கிற நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோம். நம்ம நாளைக்கு அதுல தவறும் பொழுது செய்யும் பொழுது பிற இயக்கங்கள், இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற இயக்கங்களா இருக்கட்டும், இல்ல நாங்க கூட்டணி இல்லாத எங்களை போன்ற இயக்கங்கள் சரி, அதுக்குண்டான கருத்துக்களோ கண்டனங்களோ நாங்க தெரிவிக்கலாம். ஆனால் 6 மாசத்துல 1 வருஷம் நம்ம கண்டிப்பா நம்ம டைம் கொடுத்தாங்க. எங்களுடைய இப்ப நிறைய பேர் நீங்க சொல்றீங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி இருக்கு. நீங்க நாங்க இது தனிப்பட்ட துரை வைகோவோ எங்களுடைய பொதுச்செயலாளர் வைகோவோ அது முடிவெடுக்க முடியாது. நாங்க இந்த மாசம் 27ஆம் தேதி எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, கட்சி தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர வேண்டுமா அங்கிற அந்த கேள்வி அந்த பொதுக்குழுவில் வைக்கும் பொழுது அந்த நிர்வாகிகளுடைய மனநிலைப்படி முடிவு எடுக்கப்படும் நான் சொல்ல முடியும். ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில, ஒரு பார்ட்டியில எந்த இயக்கமா இருந்தாலும் சரி, தனிநபர் ஒரு முடிவு எடுக்கிறத விட இயக்கம் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு எடுக்கணும். அதை நம்ம மதிக்கணும்னு சொல்லணும். எப்படிங்க ஏங்க கட்சி தாவல்ங்கிறது நீங்க சட்டமன்றத்தில் நீங்க அதை எதிர்த்தோ இல்லாட்ட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதுபடி நீங்க அதை எதிர்த்து நீங்க இது பண்ணாதான் நீங்க அதை பண்ண முடியும். நீங்க ஏங்க பொதுக்குழு நாங்க தீர்மானம் போட்டானா கூட்டில இருக்குமா இருக்க மாட்டோம்னு சொல்லி தீர்மானம் போட்டோம்னா ஒண்ணு கட்சி தாவல் சட்டம் வந்துருமா? அவ்வளவு தூரம் மோசமா போச்சு ஜனநாயகம். நாங்க தனி இயக்கங்க மதிமுக. நான் அவன் இல்லை, அவன் நான் இல்லை. துரை வைகோவாக செத்தாலும் என் சிலத்துல நான் சொல்ல முடியும். மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இயக்கத்தோட இதுக்கு நான் பண்ண முடியாது. என்னுடைய இது வரும்போது நான் சொன்னேன். நான் மற்றவங்களை எப்படி நான் சொல்ல முடியும்? இவனாலதான் நான் தோகத்தை சொல்லுவாங்க. பிறகு ஏதாவது ஆச்சுன்னா மெஜாரிட்டி கிடைச்சாச்சு, கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு அமைச்சாச்சு. அதுக்கு பின்பாக அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் அகேன்ஸ்டா பிஜேபியுடைய ஓட்டுகள் இந்திய அலையன்ஸிலிருந்து வந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் ஏன் அவங்க அழைக்க வேண்டியது, அவங்க சேர வேண்டிய பின்னணி என்ன? அதாவது என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையுடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, இல்ல எங்களுக்கு இது உடன்பாடு கிடையாது, இந்த கட்சியுடைய ஒரு கொள்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை நீங்க எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ யார் எந்த உறுப்பினரா இருக்கட்டும், நாங்க கட்சியிலிருந்து நான் விலகிறேங்க, நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லிட்டு என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க பிற இயக்கங்களுக்கு போறதோ இல்லாட்டி அரசியல் விட்டு ஒதுங்குறதோ அந்த தனிநபருடைய ஜனநாயக உரிமை. நீங்க ஒரு கட்சியில் இருக்கிறவங்க எந்தவித முடிவு எடுக்க முடியாது. ஒரு தடவை போட்டி ஜெயிச்சிட்டானா நீங்க அந்த சட்டமன்ற உறுப்பினராக, அந்த இயக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினராக, அந்த இயக்கத்தினுடைய கொள்கைக்கு முரணாக சட்டமன்றத்தில் போய் மாற்றி ஒரு வாக்களிக்கிறாரு செய்யறாரு, அது கட்சி தாவல் சட்டம் வரும். நான் சொல்ற கேளுங்க, நீங்க அப்படி இருக்கும்போது கட்சி அப்ப வரலாம். அது நீங்க சபாநாயகர் முடிவு செய்யணும். அவங்க அதிமுகவை சேர்ந்த தலைவர் பொறுத்த வரைக்கும், அந்த எடப்பாடி பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா அவங்களே லெட்டர் கொடுத்து எங்க உறுப்பினர் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வியில நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். அதுதானே சொல்ல வர. இப்ப அது அந்த கட்சி முடிவெடுக்கணும். இப்போ நான் என்ன சொன்னா,
ராஜினாமா செய்யறாங்க. ஒரு கட்சியோடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்யறாங்க. ராஜினாமா செஞ்சுட்டு இன்னொரு இயக்கத்துக்கு போறாங்கன்னா அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை தான் சொல்ல முடியும். அது எப்படி கட்சி தாவல் சட்டத்தில் வரும்? எப்படி விமான நிலையத்தோட நல்ல வேலை கேட்டீங்க. அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு, ஊடகவியலாளர் சந்திப்புல ஜனங்களுக்காண்டி ஒன்று கேள்வி கேளுங்க. நல்ல வேலை அதை கேட்டீங்க. இப்ப கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சகோதரர் விஜயை சந்திச்சுட்டு உள்ள போய் இங்க ஏர்போர்ட் டைரக்டர் இயக்குனர் இங்க அவரை சந்திச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த மீட்டிங். அதை நான் சொல்லிடுறேன் என்ன நடந்தது. இப்ப நான் சில நாட்களுக்கு முன்பு நான் டெல்லிக்கு போய் அங்க இருக்கிற ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேர்மனை சந்திச்சு இந்த திருச்சி ஏர்போர்ட் விமானம் அந்த ரன்வே எக்ஸ்பான்ஷன் ஓடுதள விரிவாக்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 350 கோடி தேவைப்படுது. அந்த நிதியை பொறுத்த வரைக்கும் நீங்க சீக்கிரமா நீங்க அதை இது பண்ணி சாங்ஷன் பண்ணீங்கன்னா இந்த வேலைகள் நடக்கும். இது பல வருஷமா நடந்துட்டு இருக்கிற இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சில பிரச்சனைகள் சொன்னாங்க. ஆனா அது வந்து என்னன்னா அவங்க அப்டேட்டடா இல்லாம இருக்கிறாங்க. இங்க லேண்ட் அக்விசிஷன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. எந்தவித தொய்வுங்க கிடையாது. நீங்க நிதியை தந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க ரன்வே எக்ஸ்பான்ஷன் கண்டிப்பா முடிஞ்சிடும். ஏற்கனவே திருச்சி விமான நிலையம் இந்தியாவில் இருக்கிற விமான நிலையங்கள்லயா வேகமாக வளரக்கூடிய விமான நிலையமா இருக்கு. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 16 விழுக்காடு பேசஞ்சர் டிராபிக். திருச்சியில் துரை வைகோ எம்பி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். முதல்வர் விஜயை ஏன் வரவேற்றேன் என்பது குறித்து அவர் விளக்கம் அளித்தார். துரதிருஷ்டவசமாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு விட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார். எம்எல்ஏக்கள் ராஜினாமா குறித்தும் துரை வைகோ கருத்து தெரிவித்திருக்கிறார்.